போயிங் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால் விண்வெளி வீரர்களான சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் விண்வெளியிலிருந்து பூமிக்கு திரும்ப முடியாமல் தவித்தனர். கிட்டத்தட்ட 9 மாதங்கள் விண்வெளியில் சிக்கியிருந்தவர்கள் ஸ்பேஸ் எக்ஸின் டிராகன் கேப்சூல் மூலமாக கடந்த மார்ச் 19ஆம் தேதி பத்திரமாக மீட்கப்பட்டு பூமிக்கு அழைத்து வரப்பட்டனர். இந்த நிகழ்விற்கு பிறகு முதன்முறையாக நாசாவின் ஸ்பேஸ் எக்ஸ் க்ரூ 9 வாஷிங்டனில் பத்திரிகையாளர்களை சந்தித்தது. அப்போது இந்திய வம்சாவளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸ், நான் விண்வெளியில் தங்கியிருந்த 9 மாதங்களில் ஒவ்வொரு முறையும் தனது விண்கலம் இமயமலையினை கடக்கும்போது இந்தியா ரொம்ப அற்புதமாக இருப்பதைக் கண்டு நெகிழ்ந்துள்ளேன். எனது தந்தையின் பூர்வீக நாடான இந்தியாவிற்கு நான் திரும்பிச் செல்ல திட்டமிட்டுள்ளேன். அப்போது அங்குள்ள மக்களை சந்திப்பதோடு இஸ்ரோவின் விண்வெளி வீரர்களை சந்தித்து உரையாடவும் ஆர்வமாக உள்ளேன் என்று குறிப்பிட்டுள்ளார். விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸின் தாயாரின் பெயர் உர்சலின் போனி பாண்டியா. இவர் ஸ்லோவேனியன் அமெரிக்க வம்சாவளியைச் சேர்ந்தவர். சுனிதா வில்லியம்ஸின் தந்தையான தீபக் பாண்டியா இந்தியாவில் உள்ள குஜராத் மாநிலத்தைச் சார்ந்தவர் ஆவார். பத்திரிகையாளர் சந்திப்பில் விண்வெளியில் தான் பெற்ற அனுபவங்களை இஸ்ரோவின் விஞ்ஞானிகளுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புவதாக குறிப்பிட்டுள்ள சுனிதா வில்லியம்ஸ், விண்வெளித்துறையில் இந்தியா தன் காலடி தடத்தை ஆழமாக பதித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இஸ்ரோவின் விண்வெளி திட்டங்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்ய விரும்புகிறேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவுக்கு நீங்கள் வரும்போது உங்கள் குழுவினரையும் அழைத்துச் செல்ல திட்டமுள்ளதா என்று பத்திரிகையாளர் எழுப்பிய கேள்விக்கு நகைச்சுவையாக பதிலளித்த சுனிதா வில்லியம்ஸ், நிச்சயமாக அவர்களுக்கு இந்திய உணவு ஸ்டைலில் காரமான உணவு வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இந்தியாவின் புவியியல் தன்மை குறித்து விரிவாக பேசிய சுனிதா வில்லியம்ஸ், பாறை தட்டுகள் ஒன்றுடன் ஒன்று மோதி இமயமலை உருவாகி இந்தியாவின் புவியியல் நிலப்பரப்பு தற்போதைய வடிவில் அமைந்திருப்பதை காண ஆச்சரியமாக உள்ளது. நான் விண்வெளியில் தங்கியிருந்தபோது இமயமலைக்கு மேலே பறக்கும்போது சில நம்ப முடியாத படங்கள் கிடைத்தன. இந்திய நிலப்பரப்பின் பன்முகத்தன்மை விண்வெளியிலிருந்து பார்க்கும்போது பிரமிக்க வைக்கும் என்று கூறினார். விண்வெளியிலிருந்து பார்க்கும்போது நாடுகள் விளக்குகளின் வெளிச்சத்தை அடிப்படையாக கொண்ட வலையமைப்பை போல் தெரியும். முக்கிய நகரங்கள் மிகவும் பிரகாசமாக இருக்கும். அந்த ஒளி வெளிச்சம் சிறிய நகரங்களில் குறைவாக இருக்கும். குஜராத் மற்றும் மும்பை போன்ற பகுதிகளின் கடற்கரையில் பயணிக்கும் மீன்பிடி கப்பல்கள் நாங்கள் இந்திய நோக்கி வருகிறோம் என்று ஒரு சிறிய சமிக்ஞை கொடுப்பதாக இருக்கும். இதை இரவிலும் பகலிலும் பார்ப்பதற்கு நம்ப முடியாததாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரோவும் தங்களது விண்வெளி திட்ட பணிகளில் வில்லியம்ஸுடன் இணைந்து பணியாற்ற விருப்பம் தெரிவித்துள்ளதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.